மீல் மேக்கரை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மீல் மேக்கர் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சா நம்ம சீக்கிரமாகவே கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடும். இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நாம் எடுத்து வச்ச இந்த மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி சூடான தண்ணியில், நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடான தண்ணியில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அழுத்தி விட்டால் போகிறோம். நல்லா 30 செகண்ட் நம்ம அழுத்தி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்குது. இதை நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கலாம். நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பீஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டரில் போட்ட மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இதில் இருக்கிற நார்மல் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்ததுனால இதில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஈரப்பதமே நமக்கு போதும். சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கடலை மாவு நான் சேர்க்குறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன். அந்த ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கடலை மாவும் ப்ரோட்டீன் சத்து அதிகம். அதனால் அது ரெண்டையும் சேர்த்து தான் நாம் செய்கிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலைங்க. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தேன். இந்த மாதிரி மொத்தமாக எடுக்க வரணும். அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி குழியாக இருக்கக்கூடிய தட்டு எடுத்துக்கோங்க. நான் வாழலை இருக்கிறதுனால வாழலை போட்டுக்கிட்டேன். அப்படி வாழலை இல்லைன்னா நீங்கள் வெறுமனே ஃபுல்லாக எண்ணெய் மட்டும் தடவி விட்டுக்கோங்க. நான் வாழலையில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருக்கேன். நாம் ரெடி பண்ண மிக்ஸை இதில் வச்சுட்டு அப்படியே லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க. இதை நம்ம வேக விட போகிறோம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் நீக்கிட்டு ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன். அது இதில் வச்சுக்கலாம். கூடவே 4 வரமிளகாய், குட்டியாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். அதையும் இதில் சேர்த்துடுறேன். இந்த கிண்ணத்து மேலேயே நம்ம இந்த தட்டை வச்சிடலாம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குத்தி பாருங்கள். குச்சி இல்லைனா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். வெந்துட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நான் 15 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. 10 நிமிஷத்தில் சரியாக வேகலை. வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கத்தியோட முனையை வச்சுட்டு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பிளேட்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி அதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடலாம். வேக வச்சது நல்லாவே இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. நம்ம இலை போட்டிருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். தட்டை கவுத்து போடணுன்னு கூட அவசியம் இல்லை. இதை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே இந்த இலையை மட்டும் நம்ம நீக்கிட்டால் போதும். மேலே இருந்த இலையை நான் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிற பீஸ் எல்லாம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். வேக வச்ச வெங்காயம் தக்காளி நல்லாவே சூடு ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம மாற்றி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துட்றேன். இந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த காம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். நாம் உரிச்சி எடுத்த தோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சதைப்பகுதி ஒட்டிகிட்ருக்கோம். அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த திப்பியை நாம் தூக்கி போட்டுடலாம். இந்த தண்ணியை நாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கல. நம்ம தக்காளி அந்த கரைச்சி ஊற்றின தண்ணி தான்.
இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாம் வேக வச்சு கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இதில் எத்தனை பீஸ் போட முடியுமோ அத்தனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்படி செய்யும்பொழுது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நாம் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெய் வடியை விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தோங்க. அது பொரிச்சது போக மீதி எண்ணெய் இவ்வளோ இருக்குது. இதுலேயே நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம். சோம்பு சீரகம் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்ச இந்த விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வேக வச்சு அரைச்சதுனால வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நல்லா கலந்து விட்டாலே போதும். நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் ரெண்டும் கலந்து அரைச்சிருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊற்றிடலாம். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, கிரேவியோட திக்னஸை பொறுத்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா கொதித்ததுக்கப்புறம் இன்னும் திக்காகிடும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. குறைவாக இருந்தால் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டவ்வை நான் மிதமான தீயில் வச்சுட்டேன். எனக்கு உப்பு காரம் நான் செக் பண்ணேங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பொரிச்ச பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்து விட்டுருங்க. இது நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம், பொரிச்சிட்டோம். அதனால் குழம்போடு சேர்ந்து கொதிச்சா போதும். மீல் மேக்கரை நம்ம அப்படியே முழுசாலாம் போட்டு கிரேவி செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கரை வச்சு அருமையான கிரேவி நம்ம தயார் பண்ணிட்டோம். நார்மலாக மீல் மேக்கரை அப்படியே நம்ம முழுசாக போட்டு கிரேவி செய்வோம். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வெறுமனே பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துட்டு பொரிச்சிங்கன்னா நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மற்றபடி கிரேவியில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். சாதத்தில் சேர்த்தும் சாப்பிடலாம். அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் பொழுதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன், உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன். அப்படியே ஸ்பூன் வச்சவொடனே ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் தாங்க நான் கிரேவியில் ஊற விட்டேன். அவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. அப்படியே ஸ்பூனில் கட் பண்ணி வாயில் வச்ச உடனே சல்லுன்னு இறங்கிடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடும் பொழுது முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கிரேவியில் ஓவராலாக ஊறிட்டு அதில் இருக்கக்கூடிய உப்பு காரம், இதில் இருக்கக்கூடிய உப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு கரெக்டாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.